அனுமதி கொடுக்காம இதை ரத்து பண்ணிருக்கலாமோ? நீங்க 4 கூட்டம் நடத்திருக்கீங்க, நீங்க 10,000ன்னு சொன்னா அது டபுள் மடங்காதான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்கேயும் பிரச்சனை வந்ததுன்னா நாங்க பொறுப்புன்னு அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமா? இல்ல அவங்க வந்து தடை விதிச்சா, அனுமதி மறுத்தா அது இன்னும் மோசமான அரசியலா அவங்க மாத்துவாங்க. அப்ப எல்லாமே அரசியல் தான். இப்ப காவல்துறை அதிகாரிகளும் அரசியல் நோக்கத்தோட தான் பயப்படுறாங்க. பேரணி நடத்துறதுக்கு எல்லா கட்சிக்கும் உரிமை உண்டு, பிரச்சாரம் பண்றதுக்கும் கருத்து சொல்றதுக்கும் உரிமை உண்டு. அப்ப போலீஸ் வந்து அதை மறுக்க மாட்டாங்க. இப்ப எங்களை கேட்பாங்க, எவ்வளவு பேர் சார் வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க 5000 பேர் சொல்லுவோம். ஆனா 5000 பேர் அதை விட கூடுதலா தான் வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனா நாங்க ஏன் 5000 பேர் சொல்றோம்னா, 1,00,000 பேர் பங்கேற்பாங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அனுமதி தரமாட்டாங்க. ஏன் தரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டி. அப்ப 1,00,000 பேர் வருவாங்கன்னு சொன்ன பிறகு நீ ஏன் இந்த இடத்துல அனுமதி கொடுத்து நாளைக்கு கோர்ட்ல கேஸ் கொஸ்டின் பண்ணா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கும் சேஃப்டி, எங்களுக்கும் பர்மிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா அரசியல் கட்சியும் பொய் தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து 10,000 பேர் திரளுற இடமா இருந்தாக்க நாங்க 5000 பேர் தான் சொல்லுவோம். எத்தனை வண்டி வரும்? மொத்தத்துல 300 வண்டி 400 வண்டி தான் சார் வரும். ஆனா ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து 1000 வண்டிக்கு மேல வரும். இப்ப இதெல்லாம் போலீஸுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்